மாவு சத்து மாவு கொடுக்க கூப்பிட்டாங்க எனக்கு, அதனால வாங்கிட்டு வந்துனுங்கிறாரு அப்பா. வாங்கியாச்சாப்பா? வெயிலில் தூக்கின்னு வந்து நிறுத்த வையா. எங்கே வந்திருக்கோம்? நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். யாருக்கு செக்கப் வந்திருக்கோம்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து டாக்டர்கிட்ட காட்டினாங்க. ஏன்னா வந்து என்னதான் நம்ம வந்து ப்ரைவேட்டில் பார்த்தாலும் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து என்னன்னா ஸ்ரீவாணி அவங்க பாப்பா அவங்க பாப்பாவுக்கு வந்து செக்கப்புக்கு வந்துக்கிறோங்க. நம்ம என்னதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ப்ரைவேட்டில் பார்த்தாலும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கார்டு போட்டு வச்சுருங்களா, அதனால அங்கேயும் வந்து நம்ம செக்கப் வந்து அடிக்கூடாது, அதனால் அங்கேயும் வரணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. குட்டி பாப்பான்னு சொல்லமா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்ததே வந்து லேட்டு தான். உள்ள சிஸ்டர் இருப்பாங்க, நம்ம போய் டாக்டரையும் பார்த்துறாங்க. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால செவ்வாய்க்கிழமை தான் வருவாங்க. அப்புறம் இந்த மாதமும் கிஃப்ட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, முடிஞ்சால் கிஃப்ட்டு கொடுத்தா வாங்கிட்டு வரலாம். எங்கே வந்துருக்கு? இந்த பாப்பா புக்கா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கங்க, அதனால உட்காந்து ஓபிக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஆயா கொடை வாங்கி கொடுத்துருக்காங்களா? சரி சரி. இப்போ தெரியும். எல்லாம் தெரிவாங்க, அப்படிதான் தெரிவாங்க. அது என்ன பண்ணுறது? இந்த வயசுக்கு நிற்குது என்னண்ணா இளநீருங்க உனக்குமா? சரி கம்மிங்க. நம்ம மற்ற இளநீர் ஒரு 4 இளநீர் வந்து வெட்டி என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றின்னு வந்துட்டேன். உனக்கும் வேணுமா? புரியல. சூப்பராக இருந்தனால அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் நல்லா சில்லுன்னு புளிப்பாக இனிப்பாக இருக்குது. அப்புறம் நம்ப மாட்டேங்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து டாக்டர் பார்த்தாச்சு. நம்ம ஸ்கேன் எடுத்து இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்லாம் காட்டினா பாப்பாலாம் நல்லா இருக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வந்து பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் வாங்கி இப்போ சார்கிட்ட காமிச்சிட்டு வந்துடணும். போதுமா ஊற்று வேணாண்ணா இளநீர்? பாப்பா சீட் ஆகி உடம்பு சரியில்லாதனால இப்போ அவளுக்கு இளநீர் கொடுத்துட்ருக்கோம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம் நாங்கள். சரி சரி, நான் போயிட்டு வந்துட்டா. நீ இங்கே இருக்கியா? போயிட்டு ரிப்போர்ட் காமிச்சிட்டு வந்துட்டா தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன சரி தங்கப்பில்லை உட்காந்து நீங்கள் வந்துடுறேன். அம்மா இல்லை மதியம் போகணும், ப்ளட் டெஸ்ட் வந்து ரிப்போர்ட் வாங்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், செக்கப்லாம் முடிஞ்சுது. டாக்டரும் பார்த்தாச்சு. ப்ளட் டெஸ்ட் ஒன்று வாங்கணும். ப்ளட் டெஸ்ட் வாங்கி மறுபடியும் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஆட்டோவில் ஏறலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், செக்கப் முடிஞ்சிச்சு. ப்ளட்டு பிபி எல்லாமே எடுத்துருக்காங்க. நான் வீட்டில் போய் காட்டுறேன். ஆனால் டயர்டாகிடுச்சு. இப்போ போகிற வழியில் இன்னொரு இடம் போயிட்டு போகணும். மாவு தராங்களாம், அதனால் சத்து மாவு அதை வாங்கிக்கின்னு அப்படியே வீட்டுக்கு போகணும். இதுவே டயர்டாகி போயிடுச்சு. பாருங்க கீழே ஊஞ்சி எது தேய்ச்சி வச்சுருக்குறா பாருங்க. ஒரு 4 தவறில் ஒரு அடி பாடுறதுக்கு
ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வழியில பாத்தீங்கன்னா கூழ் கடை இருக்கு. இந்த கூழ் கடை வந்து மறக்க முடியாத கூழ் கடை. ஏன்னா நம்ம ஸ்ரீவாணி லட்டு வயிற்றுல இருக்கும்போது நான் இங்கே தான் கூழ் குடிச்சிட்டு போவேன். அதனால இந்த லட்டுக்கு எது கூழ் குடிச்சேன்னா அதே மாதிரி இந்த குட்டி பாப்பாவை குடிக்கிறேன். இவங்ககிட்ட தான் நான் கூழ் குடிச்சிட்டு போவேன். நல்லா இருக்கும், கூழ் நல்லா இருக்கும். அப்போ வந்து அப்பா வண்டியில வருவோம். இப்போ நம்ம அண்ணன் ஆட்டோவில் வந்துருக்கோம். அது கூழ் கடை. நல்லா பெருசாகுது. எல்லாம் ஒரே சொம்பு தான்ப்பா. என்னப்பா இது பெருசாகுது, இது சின்னதாகுதான். சூப்பரா இருக்கு. குடிச்சிங்களா? நம்ம ஊர்மா, நம்ம ஊர் மாரியத்தா கூழ் வித்துன்னு இருக்காங்க. இருந்தாலும் சாமி கூழ் மாரியத்தா கூழ் எடுத்து வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வர வகையில் மாவு சத்து மாவு கொடுக்க கூப்பிட்டாங்க எனக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு அப்பா. வாங்கியாச்சாப்பா. இது வந்து மாசமாக இருக்கிறப்ப கொடுப்பாங்க. குழந்தை பேத்துட்டா அது ஒரு பவுட்ரு, அதுக்கு வேறு மாதிரி கொடுப்பாங்க. 2, 4, 6 மறுபடியும் ஓடிக்கிறாரு. பொறுமையாக நடந்து போகணும். ஸ்ரீவாணியே போகிறாங்க. ஓடாத தங்கம். வெயில்ல தூக்கின்னு வந்து நிறுத்த 2 மாசம் அவங்க 1 மாசம் தவறுனா கூட மறு மாசம் கொடுத்துருவாங்க. சிவானி என்ன சிவானி பழம் அது? பலாப்பழம். பெரிய ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து டயர்டாக பார்த்துட்டேன். ஏன்னா அங்கேயும் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்களா, அதனால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஒரு தூக்கம் தூங்கி ஏந்துட்டாங்களா. அப்பா பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் நல்லா அரிஞ்சு வச்சுருந்தா, க்ளீன் பண்ணி. வாசனை கம்மன்னு இருக்குது. இல்லைன்னா நீ மட்டும் பண்ணுண்ணா. இதுவே நல்லா பழம். இங்கிலீஷ்ல என்னது? நீ ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட். தமிழ்ல என்ன பேரு? கைவலிக்குதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வந்து யார் அது வந்து முழு பலாப்பழம் வாங்கி அரிஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1/4 கிலோவே 50. என்னன்னா அது பட்டை சுட்டு சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், கறி குழம்புல போட்டு சாப்பிடலாம், கார குழம்புல போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். சாப்பிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து இந்த மாதிரி வருஷத்துல ஒரு 2 வாட்டி போயிட்டு அப்பா வேலூர்ல போய் வாங்கி வந்துருவாரு. ஏன்னா திருப்தியா சாப்பிடுறதுக்கு 1/4 கிலோ ஒரு 50 ரூபாய் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு பழம் இனிப்பு இருக்காது. விக்கிறவங்க எல்லாரையும் குறை சொல்ல, உச்சி சாப்பிடணுமா? நீங்களும் வந்து உச்சி சாப்பிடுங்க. விக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஸ்ரீவாணி சொல்றா. சரிங்களா? மறக்காம நீங்க யாரு மறக்காம வந்து உங்க வீட்டுல யாரு இல்லைன்னா பலாப்பழம் மரம் இருந்துச்சுன்னா ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, யாரு முழு பலாப்பழம் நம்மள மீதே வாங்கி சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நேத்தெல்லாம் ரொம்ப பயம் காமிச்சிட்டா பாப்பா. எங்களை ஃபுல்லாவே எல்லாம் பொங்கிடுச்சு. மூக்கெல்லாம் பிம்பிள்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த முகப்பரு குறுப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இப்பதான் எல்லாமே சரியா போச்சு அவளுக்கு. பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வயிறு வலின்னு. இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் நல்லா கியூர் ஆயிருக்காங்க. எதனால வயிறு வலி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் வர, அதே மாதிரி வந்து இந்த முறுக்கு. ஏன்னா வந்து பாப்பா வந்து இந்த சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, லேஸு குர்குரே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க.
நம்ம அப்பா வந்து பேக்கரியில வந்து இந்த முறுக்கு இந்த மாதிரி தான் இன்னொரு அது வந்து வாரத்துல வந்து 2 வாட்டி சாப்பிடலாம் இந்த முறுக்கு இதெல்லாம். அப்பப்போ தினைக்குமே சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து பாப்பாவுக்கு செட் ஆகல. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் வேலை காட்டுச்சு. வெறும் ஐஸ்கிரீம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து நீங்களும் குழந்தைங்களெல்லாம் உஷாரா வச்சுங்க. எதுனாலும் தண்ணி ரொம்ப குடிக்க சொல்றாங்க. எதுனாலும் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மரத்து இளநீர் 1 கேனு நானும் ஸ்டீவானையும் குடிச்சோம். ஒரு 5-6 இளநீர் அதுல உடச்சி ஊற்றி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு வந்து இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி அதை தான் குடிச்சோம். அவளும் ஒரு பாப்பா ஒரு 2-3 டம்ளர் குடிச்சா, நானும் குடிச்சேன். இல்லைன்னா இளநீர் யார் வெட்டி கொடுத்தது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் இருக்கு மாசம் பிறக்கிறதுக்கு. மாசம் பிறந்து இந்த மாசம் எண்டுல இவங்க ரிலீஸ். எங்க வீடியோவை ஷேர்